ஹலோ கைஸ், நாம் எனக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ராமநாதபுரம் அப்படின்ற ஊரில் இருந்து ஒரு 37 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு சின்ன கிராமத்தில் வாழ்கிற நம்ம ராம் அப்படிங்கிறவரோட ஸ்டோரியை தான் நாம் இந்த கதையில் பார்க்க போகிறோம். ராம் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ப்ரோ திடீர்னுங்கிறது என்னுடைய மேரேஜ் நின்றுச்சு ப்ரோ, என்னால் அந்த சம்பவத்திலேருந்து வெளியே வர்றதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவருக்கு என்ன ஆச்சு, என்ன நடந்தது அப்படின்றத நாம் டீட்டெயிலாங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் சில விஷயங்கள் நடந்திருக்கலாம், அல்லது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெமரிஸாக கூட இருக்கலாம். அதை நீங்கள் நம்ம சேனலில் பகிரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதில் போயிட்டுங்கிறது எனக்கு டெக்ஸ்ட்டாவோ வாய்ஸ் மெசேஜ் ஆகுதோ நமக்குங்கிறது நீங்கள் அனுப்பலாம். உங்கள் வீடியோ அடுத்த வீடியோவில் போடப்படும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம ராம் இருக்கார் இல்லையா, நம்ம ராமோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக அவருக்குங்கிறது ஒரு ஆப்ரேஷன் நடந்திருக்கு. அந்த ஆப்ரேஷனுக்கு வந்து கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் வந்திருக்கு. ஸோ ஏற்கனவே இந்த கடனையோட இந்த கடனும் கொஞ்சம் சேர்ந்தனால கொஞ்சம் கடன் ரொம்பவே அதிகமாகிருச்சு. ஸோ இவரும் நம்ம ராம் பார்த்தீங்கன்னா லீவ் போடாமல் டெய்லி இவர் வேலைக்கு போயிட்டு தான் இருக்காரு, ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஈவினிங் வேலை முடிஞ்சாலும் 6 மணிக்கு மேலே ஏதாவது சின்னதாக ஒரு வேலை பார்த்தா தான் நம்ம இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்க முடியும்ட்டு சின்னதாக அதுக்கு மேலே ஓவர் டைம் பார்க்குறாரு. ஸோ இப்படியே தான் அவருக்கு வந்து லைஃப் போயிட்டே இருக்குது. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் அவங்க அம்மாவும் ஏதோ கிடைக்கிற வேலைக்கு அவங்களும் போயிட்டு தான் இருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் நடந்ததுனால அவரால் பெருசாக எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாதுன்றனால அவர் வீட்டில் தான் இருக்காரு. ஸோ இப்படி தான் நம்முடைய ராம் லைஃப் போயிட்டே இருக்குது. ஒரு நாள் கூட ரெஸ்ட் இல்லாமல் நம்ம ராம்ங்கிறது ஹார்ட் ஒர்க் தொடர்ந்து போட்டுக்கிட்டே தான் இருக்காரு. எப்படியாவது நம்ம வந்து கடனை அடைச்சிடணும் அப்படின்ற மாதிரி தான் அவர் ஓடிக்கிட்டே தான் இருக்காரு. நைட்டில் தூங்கும் போதெல்லாம் இதே சிந்தனையாக தான் ஓடுன்னு சொல்கிறாரு. அதாவது எப்படின்னா, நம்ம எப்படியாவது நம்ம கடனை அடைக்கணும், கடன் அடைச்சதுக்கப்புறம் தான் நமக்குன்னு கொஞ்சம் ஏதாவது சேர்த்ததுக்கப்புறம் தான் நம்ம அம்மா அப்பாவை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு தான் நைட்டு ஃபுல்லாக படுத்து தூங்கவும் செய்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு 12 மணிக்கு வருவார். 12 மணிக்கு வந்துட்டு 5 மணிக்கெலாம் எந்திரிச்சு கிளம்பி போயிடுவார். திரும்பவும் இதே தான் ரொட்டீனாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்படியே போயிட்டு இருக்க ஒரு கட்டத்தில் அவங்க அம்மா பார்த்துட்டு, நம்ம பையன் இவ்வளோ கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு அவள் வந்து அவனுக்கு வாய்க்கு ருசியாக சமைச்சு போடுவா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ராம் கிட்ட இதை பற்றி பேசுகிறாங்க. அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து பேசுகிறாங்க. இந்த பாருப்பா, உனக்குங்கிறது நாங்கள் பொண்ணு பார்க்கலான்னு இருக்கோம், நீயும் எவ்வளோ நாள் தான் அவ்வளோ கஷ்டப்படுவ, உனக்கும் வாய்க்கு ருசி என்னால் சமைச்சு போட முடியல, ஸோ வரப்போகிற அளவுக்கு உனக்குங்கிறது நல்லா சமைச்சு போடுவாள்ல, ஸோ நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ராமுக்கு பார்த்தீங்கன்னா, அம்மா இருக்கிற கடன் பார்த்தாம எதுக்குமா தேவையில்லாமல் கஷ்டமா, இன்னும் நான் வீடு கூட கட்டலை, இந்த வீட்டில் நம்மளால் வாழ முடியும், ஆனால் வரப்போகிறவ அவங்க வீட்டில் எப்படி இருந்தாலும் நமக்கு தெரியாது. ஸோ இந்த வீட்டில் வந்து அவன் வந்து சகிச்சுக்கிட்டு வாழணும் அவசியமாமா, தேவையில்லாமா, நாமங்கிறது நம்ம கடனை அடைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு வீட்டை கட்டிட்டு அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேமா அப்படின்னு கூட நம்ம ராம் அப்படி சொல்லிடுறாரு. மறுநாள் காலையில் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து போய் அவங்க சொந்தக்காரங்களான அவங்க அண்ணன் மகளை போய் கேட்க போகிறாங்க. அவங்க அண்ணன் பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு போய் சம்மந்தம் பேசும்போது அவங்க அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, இதோ பாருமா, என் வீட்டை பார்த்தல, என் வீடு எவ்வளோ பெருசாக இருக்குது, ஸோ என் பொண்ணு இந்த வீட்டில் வாழ்ந்துட்டு உன் வீட்டில் வந்து எப்படிமா வாழ்வா, அதெல்லாம் முடியாதுமா, ஒத்து வராதுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்களும் மனசு உடஞ்சி திரும்பி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பொண்ணையும் பார்க்க போகிறாங்க வேறு ஊரில். அந்த ஊரில் போனாலும் மாப்பிள்ளைக்கு என்ன எவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இவங்க பொய் சொல்லாமல், இல்லைங்க அதெல்லாம் இல்லை, இனிமேல் தான் அவன் சேர்த்து வைப்பான், ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் வந்து கரெக்டாக எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருவான், அவனுக்குன்னு தனியாக வீடு நிலம்லாம் வாங்கிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒத்து வராதமான்னு சொல்லி அங்கேயும் திருப்பி அனுப்பிச்சி விட்றாங்க. மனசு உடஞ்சி 2 பேரும் அம்மா அப்பாவும் திரும்பி வராங்க. வந்ததுக்கப்புறம் நடந்ததை சொல்கிறாங்க. இப்போ நம்ம ராம்ங்கிறது ரொம்பவே கோபமாகறாரு. இதை தானம்மா நானும் சொன்னேன், நல்லா யோசிச்சு பாருங்கம்மா, எனக்கு ஒரு அக்காவோ ஒரு தங்கச்சியோ இருந்து நம்ம வீடு மாதிரியே அந்த பையனுக்கு மாப்பிள்ளைக்கும் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அங்கே போய் பொண்ணு எடுப்போமாம்மா, கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமாம்மா, நம்ம அந்த சின்ன வீட்டில் எப்படி நம்ம பொண்ணு வாழ்வா அப்படின்னு நம்ம யோசிக்க மாட்டோமாம்மா, ஏமா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ராம் கூட அவங்க அம்மா அப்பாவை திட்ட ஆரம்பிச்சிடறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கும் புரியுது சரின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம ராம்ங்கிறவர் வந்து கொஞ்சம் கடனை அடைச்சிடுறாரு, முக்கால்வாசி கடனை அடைச்சிடுறாரு. இப்போ தான் அவர் வந்து நிம்மதியாங்கிறது படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் காவாசி கடன் தானே, நீ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஓடி அந்த கடனை அடைச்சிட்டு இப்போ தான் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் இவருக்கு வீடு கட்டணும்னு ஒரு ஆசை வருது. ஃபஸ்ட்டு சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடை கட்டுக்குவோம் அப்படின்ற
தாட்டில் நம்ம ராம்ங்கிறது இருக்காரு. அண்ட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணிட்டாங்க, நம்ம பையன் தான் நம்ம கடனை எல்லாத்தையும் அடைச்சிட்டான்ல, இப்போ வாங்க அவனுக்கு போய் பொண்ணு பார்க்கலான்னு சொல்லிட்டு தூரத்தில் இருக்க ஒரு ஊருக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட பொண்ணு பார்த்ததுக்கப்புறம் அங்கேருந்து திரும்பி வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம ராம் வந்தோடனே சொல்கிறாங்க, இந்த மாதிரி உனக்கு பக்கத்து ஊரில் இருக்கிறது பொண்ணு பார்த்துருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ராம்ங்கிறது ரொம்பவே டென்ஷன் ஆகிறாரு. இன்னும் என்னம்மா அப்படி பண்ணுறீங்க, நான் தான் வீடு கட்டலையே, அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஏன் இப்படி வந்து அவசரப்படுறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைப்பா அந்த பொண்ணு சொல்லிடுச்சு, எனக்கு எங்கிறது வீடு பிரச்சனை இல்லை, நானும் வேலைக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வேலைக்கு போயிட்டே எங்களுக்கு பிடிச்ச நாங்கள் வீட்டை கட்டிக்கிறோம் அத்தை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. இவ்வளோ சீக்கிரம் எப்படிம்மா ஒத்துக்கிட்ட அப்படின்னு அவங்க கேட்கும்போது, இல்லைத்த உங்கள் பையன் பஸ் ஏறும்போது நான் பார்த்துருக்கேன், அவங்கள நான் ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணியிருக்கேன், அவங்கள பற்றி எனக்கு தெரியும், அந்த நம்பிக்கையில் தான் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா ராம் யோசிக்கிறாரு, நமக்கு தெரியாமல் எப்படி ஒரு பொண்ணு நம்மளை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கா, இவ்வளோ நாள் இருந்துட்டோம், இது நமக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு யோசிக்கிறாரு. இவர் ஏன் எந்த பொண்ணையும் பார்க்கலன்னா, ஏன்னா இவருக்கு இருக்க கடனுக்கு எந்த பொண்ணையுமே பார்க்குற ஐடியா இல்லை. ஸோ அதனால தான் இவருங்கிறது எந்த பொண்ணையும் பார்க்காம இவரோட கவனம் ஃபுல்லாமே கடனை அடைக்கிறதுல தான் இருந்திருக்கு. ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட அப்புறம் ஃபோன் நம்பர் வாங்கி அப்புறம் 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. எப்படிங்க என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு தான் அந்த மாதிரி சொல்லுது, இந்த மாதிரி நான் உங்களை ரொம்ப நாள் வாட்ச் பண்ணியிருக்கேன், ஸோ உங்களை எனக்கு தெரியும், அதனால தான் அவங்க அம்மா அப்பா ஃபோட்டோ காட்டினோடனே நான்ங்கிறத ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொண்ணு இப்போங்கிறது நீங்கள் கடன் வாங்கி வீட்டை கட்டுங்க, வீட்டை கட்டினதுக்கப்புறம் நான் அங்கே வந்துடுறேன், நம்ம வந்ததுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலைக்கு போயிட்டு அந்த வீட்டு கடனை நம்ம அடைச்சிடலாம் அப்படின்னு அந்த பொண்ணு கூட ஐடியா கொடுக்குது. இல்லைங்க பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போக வேணாம், வீட்டிலே இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு வந்து ஆர்டர் போடுறீங்க, அப்படிலாம் பண்ணக்கூடாது, நம்ம 2 பேரும் பங்கு அந்த வீட்டில் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு அந்த பொண்ணு கூட சொல்லுது. ஸோ ராம்ங்கிறது நல்லாவே யோசிக்கிறாரு, நமக்கு இப்படி ஒரு பொண்ணு கிடச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா தன்னுடைய கஷ்டத்துலையும் பங்கேற்க ஒரு பொண்ணு வரான்னு நினச்சி ரொம்பவே கஷ்ட காலத்தில் இருக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாரு. சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லி கல்யாணமும் அரேஞ்ச் ஆகுது. இப்படியே அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொண்ணு கேட்குது, நீங்கள் யாராவது லவ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது. அப்போ தான் நம்ம ராம் சொல்கிறாரு, இல்லைங்க நான் கடன் அடைக்கிறதுல என்னோட ஃபுல் ஃபோக்கஸும் இருந்ததுனால நான் எந்த ஒரு பொண்ணையும் திரும்பி கூட பார்க்கலங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை நான் கண்டிப்பாக நான் நம்புகிறேன், ஏன்னா நான் தான் உங்களை பார்த்தேன், நீங்கள் வந்து எங்களை யாருமே நீங்கள் பார்க்க கூட இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட சொல்லுது. நீங்கள் யாராவது லவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம ராம்ன்றவர் கேட்குறாரு. ஆமாங்க, ரொம்ப வருஷமாக ஒரு பையனை லவ் பண்ணோம், நானும் அந்த பையனை லவ் பண்ணோம், இப்போங்கிறது அவன் இன்னொரு பொண்ணு மேலே ஆசை வந்தோடனே இப்போ இன்னொரு பொண்ணு லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை என்னை கழட்டி விட்டு அந்த பொண்ணோட போயிட்டான், அதனால் நான் அவனை பார்க்குறது கூட இல்லை, பேசுகிறது கூட இல்லை, ரொம்ப நாளாக ஃபீல் பண்ணேன், அதுக்கப்புறம் தான் அவனே போயிட்டான், நீ என்னத்தையும் நம்ம உட்காந்து ஃபீல் பண்ணணும், நம்ம அடுத்த லைஃப்பை பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இருக்கும்போது அப்படி ஒரு பர்சன் எனக்கு இனிமேல் அவன் தேவையில்லை அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்கும்போது தான் நான் உங்களை பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் நினச்சி கூட பார்க்கல உங்கள் அம்மா அப்பா வந்து பொண்ணு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் உங்களை பார்த்த உடனே நான் ஓகே சொன்னேன் அப்படின்னு அந்த பொண்ணு கூட சொல்லுது. சரி ஓகேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, ஏன்னா நீங்கள் வந்து உண்மையை சொல்கிறீங்க, அதனால் ஸோ உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ராம் கூட சொல்கிறாரு. நம்ம ராமுங்கிறவர் அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரு, உங்களை எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் எதனால் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குது. இல்லை நீங்கள் நினச்சிருந்தா இந்த விஷயத்த மறைச்சிருக்கலாம், பட்டு நீங்கள் என்கிட்ட எதையும் மறைக்கக்கூடாதுன்னு ஒரு உண்மையாக இருக்கீங்க, ஸோ உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, நீங்கள் உண்மையாக இருக்கனால எனக்குங்கிறது உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்றது நம்ம ராம் சொல்லியிருக்காரு. சரி எப்போ நீங்கள் வீட்டை கட்ட போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. இதோ நாளைக்கே போய் லோன் வாங்கிட்டு நாளைக்குங்கிறது நம்மங்கிறது ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு ராம் சொல்லியிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ராமுங்கிறவர் போயிட்டு ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணி லோனும் வாங்கிறாருங்க. லோனு வாங்கி அந்த வீட்டையும் கட்ட ஆரம்பிக்கிறாரு. கட்டிக்கிட்டு இருக்க போது வீடு பாதி வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலான்னு அந்த பொண்ணு சொல்கிறாங்க, பொண்ணு வீட்டிலேருந்து சொல்கிறாங்க. சரி ஓகே நோ ப்ராப்ளம், என்கேஜ்மெண்ட் தானே, அதுக்கப்புறம் கூட மேரேஜ் லேட்டாக கூட பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு என்கேஜ்மெண்ட்டுக்குன்றது இவங்க ஒத்துக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக என்கேஜ்மெண்ட்டும் நல்லபடியாக நடந்து முடிச்சிருது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடும் கொஞ்சம் பாதி எழும்ப ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் ஒரு சில மாதங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த வீடுங்கிறது நல்லாவே கட்டி முடிச்சிட்டாங்க. கட்டி முடிச்சதுக்கப்புறம் பால் காய்ச்சுன்றது வைக்கிறாங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாரையும் இன்வைட் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு கூட சொல்கிறா, வா சூப்பர், நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ பெரிய வீடு கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏனதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த கடனைங்கிறத அடைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய லைஃப்ன்றதை வாழ ஆரம்பிப்போம் அப்படின்னு அந்த பொண்ணு கூட சொல்லுது. ஓகே எனக்கு ஓகே தான் அப்படின்னு நம்ம ராமுங்கிறவரோட சொல்கிறாரு. வீடுங்கிறது டோட்டலி ஃபினிஷ் ஆயிடுச்சு, கல்யாணம் மட்டும்தான் பாக்கி இருக்குது. பொண்ணு வீட்லேயும் சரி மாப்பிள்ளை வீட்லேயும் சரி இப்போ இன்விடேஷன்றது அடித்து எல்லார் வீட்லேயும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணுற ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம ராமுங்கிறவர் அந்த பொண்ணுக்குங்கிறது கால் பண்ணுறாங்க. ஆனால் கால் பண்ணால் அந்த பொண்ணுங்கிறது அட்டன் பண்ணல. ஏன் நம்ம ராம்
ஓகே கல்யாண வேலையில் ஏதாவது பிஸியாக இருக்கும், ஸோ அதனால தான் கால் அட்டன் பண்ணல அப்படின்ட்டு நம்ம ராம்ன்றது கூட ஃப்ரீயாக விட்டுறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் கழிச்சு மறுபடியும் கால் பண்ணுறாரு. கால் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணு இல்லை கொஞ்சம் மேரேஜ் ஃபங்க்ஷனில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன், அதனால தான் கால் அட்டன் பண்ண முடியல, மெசேஜும் பண்ண முடியல, சாரி அப்படின்னு சொல்லுது. இல்லை ஓகே நோ ப்ராப்ளம், அதனால நான் ஒன்றும் தப்பாலாம் எடுத்துக்கல, எனக்கு நல்லாவே தெரியும் நீ பிஸியாக இருந்திருப்பா, அதனால தான் நீ கால் அட்டன் பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கு. இல்லை கொஞ்சம் ஒர்க்கில் பிஸியாக இருந்தேன் அதனால தான் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லுது. சரி ஓகே விழிஞ்சா கல்யாணம் தெரியும்ல அப்படின்னு சொல்லுது. அதெல்லாம் போய் மறப்பாங்களா அப்படின்னு சொல்லுது. ஏன் ஒரு மாதிரி டல்லாக பேசுகிற, என்ன ஆச்சு அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே நான் நல்லா தான் இருக்கேன், சரி ஓகே நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கூட காலை கட் பண்ணிடுது. நம்ம ராம்ங்கிறவர் கூட மேரேஜ் நடக்க போதில் அந்த டென்ஷனாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராம் விட்டுறாரு. நம்ம ராம் கால் கட் பண்ணதுக்கப்புறம் தூக்கமே வரல அவருக்கு. அதுக்கப்புறம் உட்காந்துக்கிட்டே இருக்காரு. அப்புறம் அம்மா அப்பா எல்லாமே சொல்றாங்க, இவ்வளோ நேரம் நீ கண் முழிக்க கூடாதுப்பா, போய் தூங்குப்பா, காலைல கல்யாணம் இருக்குல்ல, நிறைய வேலை இருக்கு, நீ போய் தூங்குப்பான்னு சொல்றாங்க. சரின்ட்டு நம்ம ராம்ங்கிறவரோட தூங்க போயிடுறாரு. அப்புறம் ஒரு 2 மணியை போல பொண்ணு வீட்டுல இருந்து ஒரு ஃபோன் வருது. இந்த மாதிரி பொண்ணுங்கிறது காணோம், நாங்க எல்லா இடத்துலையும் தேடிட்டோம் நான் காணோம் அப்படின்னு அந்த பொண்ணு வீட்டுல இருந்து தகவல் வந்தோடனே நம்ம ராமுக்குன்றது ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. எல்லாரும் கால் பண்ணி பாக்குறாங்க, ஃபோனுங்கிறது சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ஸோ எல்லா இடத்துலையும் தேடினதுக்கப்புறம் எங்கேயுமே இல்லை அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் நம்ம ராமுங்கிற கூட சோகத்தில் அமைதியாக உட்காந்துருந்த நம்ம ராமுக்கு டேட்டா ஆன் பண்ணி பார்க்குறாரு. அப்போதுங்கிறது ஒரு வாய்ஸ் மெசேஜ்ன்றது வருது. அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து தான் அந்த வாய்ஸ் மெசேஜுங்கிறது வருது. அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, சாரி ராம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை கேட்ட உடனே நம்ம ராமுக்கு ஹார்ட் பீட் வேகமாக துடிக்க ஆரம்பிக்குது. அகைன் மறுபடியும் என்ன நடந்துச்சுன்னு கேட்க ஆரம்பிக்கிறாரு. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, ஒரு நான் ஒரு பையனை லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பையங்கிறது ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் லவ் பண்ண பொண்ணு வந்து என்னை கழட்டி விட்டு இன்னொருத்தனோட போயிடுச்சு. எனக்கு அப்போ தான் புரிஞ்சு, ஒரு பொண்ணை கழட்டி விட்டு போனால், ஒரு பொண்ணோ பையனோ கழட்டி விட்டு போனால் எப்படி அந்த வழி எப்படி இருந்தது எனக்கு அந்த பொண்ணு போனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ நான் உன்னை கழட்டி விட்டு அந்த பொண்ணு பின்னாடி போகும்போது உனக்கு எப்படி அந்த வழி இருந்திருக்குன்றதை என்னால் உணர முடியுது. ஸோ அதனால் அதுலேருந்து என்னால் வெளியே வர முடியல. சரி மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். மன்னிச்சிருன்னு ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இதோ பாரு, நீங்கிறது என்னோட லைஃப்பை விட்டு போயிட்ட, இனிமேங்கிறது நீ என் லைஃபுக்கு தேவையில்லை, எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, எனக்கு விடிஞ்சா கல்யாணம் ஆக போகுது, இன்னும் ஒரு சில நாட்களில் எனக்கு வந்து கல்யாணங்கிறது நடக்க போகுது. ஸோ நீ இனிமே என்னுடைய விஷயத்துல நீ தலையிடாத, என் பக்கமும் நீ வராத, நான் உன்னை மன்னிச்சுட்டேன், இனிமே என் பின்னாடி வராத அப்படின்னு சொல்லி நான் கட் பண்ணிட்டு அந்த நம்பரை பிளாக் பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் இன்னைக்கு நைட்டு அந்த பையன் நம்ம ஃபங்க்ஷனில் வேலை பார்க்குற பையன் மாதிரி வந்து என்கிட்ட வந்து பேசினா, என் காலில் விழுந்து கெஞ்சினா, இனிமே நான் இப்படி பண்ண மாட்டேன், ஸோ என் கூட வந்துரு, என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது, நீ இல்லைன்னா நான் செத்தே போயிடுவேன், உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு நான் எங்கேயுமே இதுக்கு மேலே நான் பார்க்க முடியாது, ஸோ என்னை மன்னிச்சிருன்னு காலில் விழுந்து கெஞ்ச ஆரம்பிச்சாரு. நான் பல தடவை சொன்னேன், அவர் கேட்க மாட்டேங்கிட்டாரு. உனக்கு நல்லாவே தெரியும் நான் சொன்னேன்னா அதை கரெக்டாக செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ மட்டும் இப்போ கல்யாணம் பண்ண அப்படின்னா நான் கண்டிப்பாக உயிரோட இருக்க மாட்டேன், எனக்குங்கிறது உன்னை விட்டா எனக்கு இனிமேல் லைஃபே இல்லை, இந்த மாதிரி நான் ஒரு நல்ல பொண்ணு நான் இழக்க தயாரில்ல, ஒன்றும் உன் கூட சேர்ந்து வாழணும், இல்லாட்டி நான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசி என் மைண்டை குழப்பி என்னங்கிறது கூட்டி வந்துட்டாரு. ஸோ எனக்கு தெரியும் இது தப்பு தான் சொல்லிட்டு, ஆனால் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த பையன் அந்த மொபைலை வாங்கி வாய்ஸ் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அதில் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, ப்ரோ சாரி ப்ரோ, நான் உங்ககிட்ட நான் நேரில் வந்து நான் மன்னிப்பு கேட்குறேன் ப்ரோ, உங்கள் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்குறேன் ப்ரோ, உங்கள் நிலைமையில் இருக்கும்போது இப்போ தான் ப்ரோ எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது, அடுத்தவங்க மனநிலையிலேருந்து யோசிக்கும் போது எப்படி இருக்கும் அந்த வழிங்கிறது எனக்கு இப்போ தான் ப்ரோ புரியுது. இப்போ நான் என் வாழ்க்கையில் 2 வழியை நான் உணர ஆரம்பிச்சிட்டேன் ப்ரோ. ஒன்று, ஒரு பொண்ணை கழட்டி விட்டால் அது எவ்வளோ பெரிய வழியை தரும். இன்னொன்று, ஒரு கல்யாணம் நின்றுச்சுன்னா அந்த பையனுக்கு திடீர்னு அந்த பொண்ணு ஓடி போச்சுன்னா அது அந்த பையனுக்கு அந்த ஃபேமிலிக்கு எவ்வளோ வழியை தரும் அப்படிங்கிறத என்னால் உணர முடியுது ப்ரோ. ஸோ நான் உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் ப்ரோ. நீங்கள் கவலைப்படாதீங்க ப்ரோ, நீங்கள் உங்கள் வீட்டு அவங்க எல்லாமே சொல்லியிருக்கு, வரும்போது சொல்லிக்கிட்டு தான் வந்துச்சு, என்னால் தான் அந்த பொண்ணு சொல்லி தான் நீங்கள் கடை வாங்கி அந்த வீட்டை கட்டினீங்க தான் சொன்னாங்க ப்ரோ. ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க ப்ரோ, உங்களுக்கான அந்த வீடு கட்டினதுக்கான செலவையும் இந்த கல்யாணம் நடந்ததுக்கான செலவையும் நானே ஏற்றுக்கிறேன் ப்ரோ, முழுக்க நானே ஏற்றுக்கிறேன் ப்ரோ. ஸோ மன்னிச்சிருங்க ப்ரோ, நான் இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது ப்ரோ, தயவு செஞ்சு அந்த பொண்ணையும் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க ப்ரோ, நான் சொல்லி தான் வந்தா, அவ்வளோ என்னோட அவதார் ரொம்ப என்னை சின்சியராக லவ் பண்ணா, அதனால தான் நான் கூட்டி வந்துட்ட சூழ்நிலை ஆயிடுச்சு ப்ரோ, ஸோ மன்னிச்சிருங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி அந்த பையங்கிறது மெசேஜ் பண்ணியிருக்கான். இதை நம்ம ராம் மட்டும் கேட்கல, சுற்றி இருந்த அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ், அந்த பொண்ணோட அம்மா அப்பா எல்லாருமே தான் அந்த வாய்ஸ் மெசேஜ்ங்கிறது கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கேட்டதுக்கப்புறம் நம்ம ராம் அவங்க மேலே கோபப்படலை, ஏன்னா ஒரு உண்மையான காதல்ன்றது அந்த பையன் விட்டுட்டு போனான் தான், ஆனால் திரும்பி வந்துட்டான்ல, ஸோ நமக்கு தான் கல்யாணம் நடக்கலைல, ஸோ இது மேலே ஒன்றும் பிரச்சனை இல்லை, முன்னாடி நின்றுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நம்ம ராமுங்கிறவர் கூட
பாசிட்டிவாக எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதுலேருந்து வெளியே வர்றது கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. எப்படின்னா ஊருக்குள்ள ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க, கல்யாணம் நின்றுச்சு, நீ இந்த பையனை வேற எந்த பொண்ணு வீட்டில் நீ இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி தருவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேசும்போது அவருக்கு வந்து ரொம்ப டிப்ரெஷனில் இருந்திருக்காரு. ஸோ இப்படி தான் நம்ம ராமுங்கிற கல்யாணம் நின்றுருக்கு. ஆனால் இப்போ கொஞ்சம் பெட்டராக இப்போ ஃபீல் பண்ணுறேன் ப்ரோ. ஆனால் கமெண்ட்ஸில் எனக்கு வந்து பார்க்குற வியூவர்ஸ் வந்து எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணாங்கன்னா, எனக்கு ஆறுதல் சொன்னாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவேன் ப்ரோ அப்படின்னு கூட அவரே சொல்லியிருக்காரு. ஸோ ஓகே காய்ஸ், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ராம் அவருக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுத்தா அவருடைய லைஃப் முன்னேறுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்வைஸுங்கிறது நீங்கள் கொடுங்க. நம்ம ஸ்டோரி தமிழா ஃபேமிலி சார்பாகவும் நானும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கிறேன். மிஸ்டர் ராம் ப்ரோ, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்கள் வீட்டில் இவங்க தான் வந்து விளக்கேற்றணுன்ற ஒரு விதின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த வீட்டை அழகாக்குறதுக்கு ஒரு அழகான பெண் உங்களை தேடி வருவாங்க, கண்டிப்பாக தேடி வருவாங்க. மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு தான். அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி போனனால பிரச்சனை இல்லை. இதுவே கல்யாணம் ஆனதுக்கப்புறம் போயிருந்தா அதே மாதிரி அவன் கன்வின்ஸ் பண்ணி அந்த பொண்ணை கூட்டி போயிருந்தானா அது வந்து ரொம்பவே சேதாரம் ஆகியிருக்கும் ப்ரோ. ஸோ இவ்வளவு தூரம் உங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனைலாம் நடந்திருக்குன்றதை நினச்சி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுங்கள் ப்ரோ. இனிமேல் உங்கள் லைஃப்பில் எல்லாமே ஹாப்பியாக தான் நடக்கும். ஸோ நம்ம ஸ்டோரி தமிழா ஃபேமிலி சார்பாக நானும் வேண்டிக்கிறேன். ஓகே காய்ஸ், இதோட நம்ம வீடியோ முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். அது வரைக்கும் காத்திருங்க.